ஏர்லி மார்னிங் எந்திரிங்க, மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய விஷயத்த கேள்வியும் பட்டுட்டோம், ஒர்க் அவுட் பண்ணியும் பார்த்துட்டோம். இந்த லிஸ்ட்ல எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சிலருக்கு சில விஷயம் செட் ஆகும், சில விஷயம் செட் ஆகாது. ஆனால் எல்லாருக்கும் செட் ஆகுற மாதிரி 10 வியர்ட் ஹேபிட்ஸை சொல்கிறேன். அதை இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட மார்னிங் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? ஒன்று மொபைல் எடுத்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இல்லை அப்படின்னா லேட்டாக எந்திரிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஹரிபரியில் ஓடுறோம். பட் வேக்கப் ஆகிற அந்த மூமெண்ட்டை எத்தனை பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்தையும் நம்மளோட ஸ்கூல் டைம், காலேஜ் டேஸ்ல எல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்போம். அலாம் அடிச்சிருக்கோம், லேட் ஆயிரும்னு தெரியும், ஆனாலும் நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம். கடைசி 5 மினிட்ஸ் தூங்குற அந்த தூக்கத்தில் இருக்கிற என்ஜாய்மெண்ட் வேற எதுலையுமே இல்லை. ஸோ எஸ், காலையில் எந்திரிங்க, எந்திரிச்ச உடனே மெதுவாக கண்ணை முடிச்சு அதுக்கப்புறமா எந்திரிச்சு உட்காந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ப்ரீத் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுங்க. இது எல்லாமே நம்மளோட பாடிக்கு ஒரு ஸ்டார்ட் அப் சீக்வன்ஸை கொடுக்கறது மாதிரி. அதுக்கப்புறம் எந்திரிச்சு உங்களோட பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பொறுமையாக எந்திரிச்சு வருது. இந்த சீக்வன்ஸே அவ்வளோ அழகாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மற்ற நாளெல்லாம் நீங்கள் எவ்வளோ ஹரிபரியாக எந்திரிச்சிருக்கலாம், எந்திரிச்சோடனே மொபைலை ஸ்க்ரால் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஒரு ஹேபிட்டை பழகி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு டேவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப காமாக, அந்த டேல நீங்கள் எவ்வளோ பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ண போகிறதா இருக்கட்டும், அந்த டேல எவ்வளோ பெரிய எக்ஸாமாக இருக்கட்டும், என்னவா வேணா இருந்துட்டு போட்டுமே, பட் இப்படி ஒரு காமான ஒரு ருட்டீனில் உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேல உங்களோட மைண்ட் அவ்வளோ காமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுக்குமா? பட் நம்ம இதே மொபைல் எடுத்து ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா டைம் போகிறதே தெரியாமல் கடைசியில் ஹரிபரியில் ஓடிட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது யூ வில் டெஃபினெட்லி தேங்க் மீ லேட்டர். செகண்ட் ஒன், பிரைன் டம்ப் ஜேர்னல். இது ஒரு யூனிக்கான ஹேபிட். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை பற்றி பேசியிருந்தோம்னா இது ரேண்டமாக நிறைய பேர் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். பட் இப்போ இந்த ஜென்ரேஷனில் பேசும்போது கண்டிப்பாக இந்த ஹேபிட் ரொம்ப யூனிக்காக தான் தெரியும். அப்படி என்ன ஹேபிட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நைட்டு தூங்கும் போதே உங்கள் பக்கத்தில் ஒரு நோட் பேட் அண்ட் பென்னை வச்சுட்டு தூங்கிடுங்க. அதை எடுத்து ஜஸ்ட் ஸ்கிரிபிள் பண்ண ஆரம்பிங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களோட மைண்டில் என்னென்ன இருக்குது, இல்லை அன்றைக்கி என்னென்ன க்ராசரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை யார்கிட்டயாச்சும் பேசணும்னு நினச்சி வச்சுருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு அன்றைக்கி என்ன ட்ரீம் தான் வந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது ரேண்டம் தாட்ஸ் எல்லாம் அதில் ஜஸ்ட் எழுத ஆரம்பிங்க. இதை பண்ணுறதுனால அப்படி என்ன ஒரு மேஜர் சேஞ்ச் வந்துடும் சொல்லி பார்த்தீங்கன்னா இது உங்களை மென்டலி கிளட்டர் பண்ண ஆரம்பிக்கும். காலையில் எந்திரிச்சோடனே எல்லாரோட பிரெயின்லையும் நிறைய தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஃபீஸில் என்ன ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோம், என்ன ஒர்க் பண்ண போகிறோம், இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு நோட் பேடில் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் லைட்டர். அண்ட் இந்த மாதிரி தாட்ஸை எழுதுறதுனால உங்களுக்கு தேவையில்லாத நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து உங்களோட மைண்ட் உங்களை காப்பாற்றி வச்சுக்கும். ஸோ தட் உங்களோட மெமரியையும் உங்களோட பிரெயினோட தாட்ஸையும் உங்களோட மைண்டோட ஒர்க்கையும் வேற எதுக்காச்சும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன், சென்ட் ஹேக். நம்மளோட பிரெயின் எப்போவுமே நம்மளை சுற்றி என்ன விஷயம் இருக்குது அதை தாண்டி நமக்கு வர ஃப்ரேக்ரன்ஸை வச்சு கூட சில டைம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட ஹேபிட், நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்ம என்ன யோசிக்கிறோம், இது எல்லாமே நம்மளோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வச்சு தான் இருக்குது. ஸோ நம்மளோட பிரெயினை கொஞ்சம் காமாக, கொஞ்சம் சூத்திங்காக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசின மாதிரி நம்ம பிரெயின் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ரூம் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ரூமை பார்த்து நம்ம எப்படி யோசிக்கிறோம், என்ன தாட் ப்ராசஸில் இருக்கோங்கிறத ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை சுற்றி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் அமைச்சுக்கோங்க. அது நல்ல பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், நல்ல சென்டட் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். பட் லேட்டராக நான் இதை பற்றி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணி தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இதோட வேல்யூ என்னங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம சாதாரணமாக ஒரு இடத்துல உட்கார்றதுக்கும் நமக்கு பிடிச்ச ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற இடத்துல, ஜஸ்ட் ஒரு நல்ல சாப்பாடு செய்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது கூட நம்மளோட தாட் ப்ராசஸ் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஒரு லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணுறது, இல்லை ஒரு நல்ல கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு செட்டப் வச்சு அந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட மைண்ட் காம் ஆயிரும். ஃபோர்த் ஒன், மைக்ரோ லேர்னிங் வைல் பிரஷிங். இது ஒரு ஃபன்னியான விஷயம்னு கூட சொல்லுவேன். பிகாஸ் எப்போவுமே நான் ப்ரஷ் பண்ணும்போது என்னென்னலாம் யோசிப்பேன்னா, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு, நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம், இன்றைக்கி யார்கிட்டயாச்சும் பேசுறது இருக்கா அப்படிங்கிறது, இது எல்லாத்தையும் நான் ப்ரஷ் பண்ணும்போது நிறைய தடவை யோசிச்சு பார்த்துருக்கேன். பட் இதையே இன்னுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா மாற்றணும் அப்படின்னா தேவையில்லாமல் உட்காந்து ஏதேதோ யோசிக்கிறதுக்கு நல்ல ஒரு பாட்காஸ்ட்டை ப்ளே பண்ணி விட்டுட்டு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் அன்னைக்கு நீங்கள் என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரேண்டம் தாட்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. நேற்று பண்ண ஒர்க்கில்
எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு, இல்லை எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன படிக்கிறது இன்னுமே விட்டுருக்கீங்க, என்னென்ன இன்னுமே ரீகால் பண்ணணும், ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணும்போது ஜஸ்ட் மிரர் முன்னாடி நின்று நீங்களே அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் கூட பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நாள் பண்ணும்போது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். பட் டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை நீங்க சேர்த்து பண்ணிட்டே இருக்கும்போது சம்வேர் ஒரு இடத்துல கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு விஷயத்த கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. 5th ஒன், கிராட்டிடியூட் கால் ஆர் கிராட்டிடியூட் மெசேஜ். காலையில் எந்திரிச்ச உடனே உங்களை சுற்றி இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்க, உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோட கலீகாக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு நோட்டை சென்ட் பண்ணி பாருங்கள். அது முந்தினத்தினால அவங்க உங்களுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ண விஷயமா இருக்கலாம், இல்லை ஒர்க்கில் ஹெல்ப் பண்ண விஷயமா இருக்கலாம், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி ரேண்டமாக ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் மீன் பண்ணி கூட அந்த தேங்க்யூவை சொல்லலாம். அப்படி எதுவுமே இல்லையா, ஜஸ்ட் ஒரு தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு நோட்டை சென்ட் பண்ணுங்க. இது பண்ணுறதுனால அப்படி என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு வெறும் எமோஜியாக மட்டும் வராது, பட் சம்வேர் யூ வில் ஃபீல் கனெக்டட். நம்மளோட லைஃப்பை இன்னுமே பெட்டராக மாற்றிக்கிறதுக்கு கைண்ட்னஸ்ங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப கைண்டாக ஆரம்பிக்கும் போது நீங்களுமே ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் அந்த ஆப்போசிட் பர்சன் யாருக்கு அந்த தேங்க்யூ நோட் போகுதோ அவங்களுமே உங்கள் கூட பயங்கர கனெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், மேக் யோர் பெட் லைக் அ ஹோட்டல் ட்ரிக். இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களோட பிளாங்கெட்ஸை சேஞ்ச் பண்ணுறது, உங்களோட பெட்ஷீட்ஸை சேஞ்ச் பண்ணுறது, உங்களோட பெட்டை ஹோட்டல் ரூம் மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறது. இட்ஸ் அபவுட் the place, the freshness, the fragrance and the cleanliness. இப்போ நான் சொன்ன இந்த விஷயமே உங்களோட மூடை இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணும். நம்ம என்னதான் ஒரு பேடான தாட்டில் இருந்தாலும் நம்ம எந்திரிக்கும் போது நம்மளோட ரூம் அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரெயினுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மாறும். அண்ட் இதில் இன்னுமே குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் வச்சு எப்படியெல்லாம் உங்களோட ரூமை ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிளாங்கான ஒரு ஸ்பேஸில் இருக்கிறத விட சின்ன சின்னதாக ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி உங்களோட ரூமில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு டாய்ஸை வைக்கிறதா இருக்கலாம், புதுசாக ஒரு புக்கை வைக்கிறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃப்ளாரை கொண்டு வந்து வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயத்த மாற்றிக்கிட்டே இருங்க. அண்ட் உங்களோட பிளாங்கெட்ஸ் அண்ட் உங்களோட பெட்ஷீட்ஸை அடிக்கடி சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ரூமை ஏஸ்தெட்டிக்காக வைப்ரண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ அதனால் உங்களோட மைண்ட் இன்னுமே பூஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், எனர்ஜி பாட்காஸ்ட் ஹேக். நம்ம எல்லாரும் மியூசிக்குங்கிற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோமோ பாட்காஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதே கிடையாது. எல்லாரும் பொறுத்த வரைக்கும் பாட்காஸ்ட்னா என்ன, யாராவது ஒருத்தங்களோட ரியல் லைஃப்பில் நடந்ததை பற்றி உட்காந்து பேசுவாங்க, இல்லை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுவாங்க, இல்லை அவங்களோட லைஃப் ஜேர்னியை பற்றி பேசுவாங்க. இதுதானே அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. மியூசிக்குங்கிற ஒரு விஷயத்துக்கு எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகுறீங்களோ அந்த மாதிரி பாட்காஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்த அட்லீஸ்ட் கேட்கவாச்சும் ஆரம்பிங்க. ஒரு மோட்டிவேஷன் சாங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக அந்த சாங்கை தான் கேட்க போகிறீங்க. இந்த லைனுக்கு அப்புறம் இந்த லைன் தான் வரும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரெயினுக்கு கூட தெரிஞ்சிடும். அண்ட் மோர் தென் தட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், சில டைம் நம்மளோட மைண்ட் நீங்கள் மோட்டிவேஷன் சாங் கேட்டால் தான் ஒர்க் ஆகுங்கிற நிலைமைக்கு கூட போயிடும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் பாட்காஸ்ட்டை ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பாட்காஸ்ட் வந்துருச்சு. அதில் நீங்கள் என்ன தேடிட்டு இருக்கீங்க, உங்களோட லைஃபுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, உங்களோட பிரெயினை டெவலப் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இல்லை சில பேரோட ரியல் லைஃப் ஜேர்னியை தான் கேட்டு பாருங்களேன். பிகாஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாத ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் ஒரு பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கும் போது தான் லைஃப் எந்த அளவுக்கு இம்மென்ஸ் ஆனது, லைஃப் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லானதுங்கிறத நம்மளும் லேர்ன் பண்ண முடியும். யாராச்சும் ஒருத்தங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும் போது தான் நாளை பின்ன அது நம்மளோட லைஃப்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, பட் அவங்க சொல்ற அந்த ஐடியா, அவங்க சொல்ற அந்த ஹேக், அவங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணாங்கங்கிற ஒரு விஷயம். சில டைம் சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஒரு விஷயத்த நான் இப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஸோ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, நாளைக்கு வேற யாராச்சும் அதை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாட்காஸ்ட் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் சில பேர் ரொம்ப சீரியஸாக மட்டும் பேசுறது கிடையாது, ஃபன் டாக்காக இருக்கட்டும், ஜாலியான கான்வர்சேஷனாக இருக்கட்டும், இல்லை எல்லாரும் அவங்கவுங்களோட லைஃப்பில் டெய்லி ஃபேஸ் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஹாப்பி டோனில் ஜாலியான ஒரு கான்வர்சேஷனை எடுத்துகிட்டு போகிற எத்தனையோ பாட்காஸ்ட் இருக்குது. ஸோ இதையும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் ஒன், 15 minute கிரியேட்டிவ் டைம். இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டில் நமக்கு என்ன கிரியேட்டிவ் தாட் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியறது கிடையாது. பட் ஸ்டில் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் ஆச்சும் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது ஏதாவது ஒரு விஷயத்த பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதா இருக்கலாம், டூடில் பண்ணுறதா இருக்கலாம், டிராயிங் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை எழுதுறதா இருக்கலாம், சில பேருக்கு கவிதை எழுதுறதுக்கு வரும், இந்த மாதிரியான ப்ராக்டிஸாக இருக்கலாம்.
இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் தாட்குள்ள உங்களை நீங்க ஆக்கியபைடா வச்சுக்கோங்க. சில பேரோட ப்ரொஃபஷன் வேறையா இருக்கும், சில பேரோட பேஷன் வேறையா இருக்கும், சில பேரோட கிரியேட்டிவ் தாட்ஸ் வேறையா இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதை கத்துக்கிட்டு இதை டெவலப் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கிரியேட்டிவ் தாட் உங்களோட மைண்டை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும். லைக் நம்மள சின்ன வயசுல இருக்கும்போது நம்மளோட நோட் புக்ல எவ்வளோ எழுதுனோமோ இல்லையோ, நம்மளோட லாஸ்ட் பேஜ் எடுத்து பார்த்தா அதுல அவ்வளோ கேம்ஸ் இருக்கும். அண்ட் அதை எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ தாட்ஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி கிரியேட் ஆச்சு? அந்த டைம்ல நம்ம சும்மா உட்காந்து யாரோ ரேண்டமா கண்டுபிடிச்ச ஒரு கேம் தான் எல்லாரோட நோட்டோட லாஸ்ட் பேஜா மாறிச்சு. இப்போ இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது உங்களுக்குள்ள எவ்வளோ பியூட்டிஃபுல் மெமரிஸ் வருது. இந்த மாதிரி தான் உங்களுக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவ் தாட்ஸ் உங்களோட பேஷனுக்கோ ப்ரொஃபஷனுக்கோ ஒர்க் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்குள்ள இருக்கிற மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சு ஸ்பார்க்கலாக மாற்றி அது உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸையும் ஜாயையும் கொடுக்கும். 9th ஒன், நேச்சர் மினிட். நம்மளில் எத்தனை பேர் எத்தனை நாள் க்ளவுட்ஸை பார்த்து, ஸ்கையை பார்த்து, ஆர் சன்ரைஸ், சன்செட், மூன் இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்து எம்ப்ரேஸ் பண்ணியிருக்கோம். இனி கிட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் எப்படி இருக்குது, ஸ்கை இவ்வளோ டிசைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ரியேட்டிவான தாட்ஸை இன்னுமே யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. இதே விஷயத்த நம்மளும் சின்ன வயசில் பண்ணியிருப்போம். பட் இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், மொபைல் ஃபோன்ஸ், கேட்ஜெட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு நிமிர்ந்து கூட ஆப்போசிட்டில் யார் வராங்கன்னு கூட பார்க்காம போய்கிட்டே இருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் எவ்ரி மார்னிங் உங்கள் வீட்டில் இருக்கிற கார்டன் இல்லை சின்ன சின்ன செடி, ஃப்ளவர்ஸுக்கு தண்ணி போடுறது, ஆர் இது எதுவுமே இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு 1 minute சும்மா ஸ்கையை பார்த்து நிற்கிறதுமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் தெரப்பி. நேச்சர் ஹேஸ் அ காமிங் எஃபெக்ட் தட் காஃபி கான்ட் ரீப்ளேஸ். ஈவன் 1 minute நீங்கள் உங்களோட அவுட்டோரில் எந்த கேட்ஜெட்ஸும் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட வர்தி லிவ்னு நான் சொல்லுவேன். நம்ம நார்மலாக ஒரு விஷயத்தை டச் பண்ணுறதுக்கும், நேச்சரோடு போய் ஒரு சின்ன சின்ன பிளான்ஸை டச் பண்ணுறதுக்கும், ஃப்ளார்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற தெரப்பிங்கிறது மோர் வேல்யூபிள். ஸோ இனிமேல் உங்களோட மார்னிங் ரொட்டீனில் நேச்சருங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யுவர் மைண்ட் ஃபீல் ஃப்ரெஷ் அண்ட் உங்களுக்குள்ளேயே ஒரு காம்னஸ் வரதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. 10th ஒன், ஸ்மைல் தெரப்பி. இப்போ இருக்கிற இந்த ஹரிபரியான வேர்ல்டில் நம்மள எல்லாருமே ஸ்மைல் பண்ணுறது, சிரிக்கிறது இந்த மாதிரியான விஷயத்த மறந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனஸ்டாக சொல்லுங்கள், நம்ம நிறைய பேர் சிரிச்சிருப்போம், ஆனால் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணது எப்போன்னு சொல்லி யாருக்குமே ஞாபகத்தில் இருக்காது. அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுற அளவுக்கு லைஃப்பில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஒரு ஃபன்னியான தெரப்பியை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட மார்னிங் எவ்வளோ ஹரிபரியாக இருந்தாலும், எவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருந்தாலும், ஜஸ்ட் ஒரு 1 minute ஆர் 30 seconds மிரர் முன்னாடி போய் நின்று உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணி பாருங்கள். அது உங்களோட லுக்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறதா கூட இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி சிரிக்கிறதா கூட இருக்கலாம், இல்லை உங்களே நீங்கள் ஃபன் பண்ணி பண்ணுற ஸ்மைலாக கூட இருக்கலாம், ஆர் ஏதாவது ஒரு ஆக்டிங் ஆர் ஏதாவது ஒரு இமோஜி மாதிரி ரீக்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்டன்டான ஸ்மைலை நீங்கள் பழகிறதுனால உங்களோட பிரெயின் ஹாப்பி ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். உங்களோட ஸ்மைல் எவ்வளோ ஃபேக்காக இருந்தாலும் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன் அண்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.